உலகில் அழியாதது ஒன்று என்று சொன்னால் அந்த புகழை தன்னகரத்தில் இன்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்களில் ஒருவராக நமது மேதகு ஆளுநராக இருந்த எல்ஜி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அவர் தேசப்பற்றிற்கு சுதந்திர தினத்தன்றே அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லி டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசினார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறைந்தல் மறுநாள் என்று சொன்னார். ஆனால் சுதந்திர தினத்தன்று காலையில் கமலாலயத்தில் கொடியேற்றி வைத்து நானும் அண்ணன் லட்சுராஜா அவர்களும் நேரடியாக எல்ஜி அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய அந்நியாரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் என்ன சொன்னேன், நான் இன்னொரு முறை அப்போலோ மருத்துவமனைக்கு போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடம் சொல்லிவிட்டு சென்றேன். நான் பார்க்கும்போது சரியாக 2 மணி இருக்கும். அநேகமாக நான் தான் அவரை பார்த்த கடைசி மனிதராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வரிசையில், தலைவர்கள் வரிசையில் அவர் நான் தான் கடைசியாக அவர் பார்த்த தலைவர் நான். அந்த அளவில் அப்பொழுது பார்க்கும்போது அவர் உடல் ஒரு மாதிரி குறுகி போயிருந்தது. நான் கூட சந்தேகப்பட்டேன். ஆனால் எதையும் சொல்லிவிட்டால் யாரும் தவறாக நினைத்து விடுவார்கள் என்று நான் எதையுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் உண்மையிலே அவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தது என்பது அது ஒரு துயரமான சம்பவம். அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அந்நியார் சந்திரா அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். மிக ஒரு சாதாரணமான தொண்டர்கள் வரிசையில் தான் அவர் இருப்பார். 2004 வேலூரில் இருந்த பாராளுமன்ற தேர்தலிலே போகும்போது கூட அண்ணன் தேசிய சண்முகம் அவர்கள் போட்டியிடும் போது கூட சாக்கா நடந்தது. ஆனால் கடைசி வரிசையில் இருந்து கொண்டுதான் அவர் எல்லோரையும் வரவேற்று பேசினார். பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் முதல் வரிசையில் போய் இருப்பார்கள். ஆனால் அண்ணன் எல்ஜி அவர்களை பொறுத்த மட்டிலும் கடைசி வரிசையில் இருந்து எல்லோரையும் முன்னேற்றி சொல்ல வேண்டிய ஒரு தன்மை பெற்று கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது தலைவர்கள் என்று சொன்னால் எல்லோரும் காரிலே ஏறி போகும். ஆனால் அவருடைய பழக்கம் என்னென்று சொன்னால் அவர் ஸ்கூட்டர் வைத்திருந்தாலும் சரி, சைக்கிள் வைத்திருந்தாலும் சரி, அதிலும் ஏறி போகக்கூடியவர். அண்ணன் லட்சுராஜா அவர்கள் ஒருமுறை என்னிடம் சொன்னார், இப்பொழுதெல்லாம் நீங்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்ஜி என்னை சென்னையிலிருந்து போன்ல பேசி காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நான் சைக்கிளோட நிற்பேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு போர்டெல்லாம் அடையாளம் காட்டி சொல்லுவேன். ஏன்னா அப்பொழுதெல்லாம் செல்போன் கிடையாது, எல்லாம் ரிங் டோன் தான் இருக்கும், கையில பேசக்கூடிய ட்ரங்கால்கள். அது சைக்கிளிலேயே கூட்டி போய் பழகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அது மட்டுமல்ல 1900